வணக்கம். செய்திகளை உரக்க சொல்வோம். புயலால் கடலில் மீன்கள் இல்லை, மீனவர்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் பகுதியில் ஆகஸ்ட் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை கரைவலை மீன் பிடிக்கும் மீனவர்களுக்கு விலை உயர்ந்த மீனான நெய்மீன் சீலா, வஞ்சரம் சீலா அதிகபட்சமாக கரைவலையில் கிடைக்கும். இப்பொழுது தொடர்ந்து புயல்களால் மீனவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். நாள் ஒன்றுக்கு குறைந்தது 50 to 60 பேரை கரைவலை இழுக்கின்றனர். காலையில் கரையில் இருந்து கடலுக்குள் வலையை எடுத்து சென்று மீனுக்கு கடலில் விரித்து அதனைத் தொடர்ந்து 50 நபர்கள் கரையில் இருந்து வலையை இழுத்து வருவார். நபர் ஒன்றுக்கு 1000 ரூபாய் கூலி வழங்க வேண்டும். ஒரு நாள் ஒன்றுக்கு கரை வலை இழுத்தால் சீலா மீன் சுமாராக 700 முதல் 800 கிலோ வரை கிடைத்து வந்த நிலையில் புயல் ஓய்ந்து மீண்டும் இன்று கரைவலை இழுத்த மீனவர்கள் வலையில் சுமார் ரூபாய் 10 to 15,000 வரை விற்பனையாகும் சிறிய மீன்கள் மட்டுமே கிடைத்தது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். வணக்கம். எல்லாரும் போனாங்க.
கடிச்சு மீனுக்கா வண்டி எம்பிட்டு பேரு மடி தூக்க மாட்டேங்கிறீங்க. ஓடப்பா ஓடப்பா சொல்ல ஏப்ப கேட்க மாட்டேங்க. இல்லப்பா ஒண்ணு எனக்கு வந்து வயசு வந்து இது தொழில் 50 வருஷத்துலேருந்து தொழில் பண்ணுறேன். எந்த மீனும் இங்கே இந்த சீசனில் வந்து இந்த மீனே இல்லை. புயல் அடித்ததுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜனவரி மாதத்தில் இருந்து எங்களுக்கு தொழில் ஆகையால் மீன் எங்களுக்கு ரத்தம் இல்லாமல் போச்சு. இந்த துறைமுகத்தில் பொடி மீன் தான் எங்களுக்கு கிடச்சிது. இப்போ 60,000 ரூபா நட்டத்தில் வரும். மீன்பாடு கிடையாது. புயல் எடுத்த காலத்தினால ரொம்ப வறட்சியாக இருக்குது. ஆகையால் எங்களுக்கு ரொம்ப கஷ்ட நிலையும் சரியான நிலை. ஹசன் இப்ராஹிம் வாலி நோக்கத்தில் மீனவராக இருக்கோம். இது வந்து கரவாலை தொழிலை பொறுத்தளவில் 8ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் கரவாலை வளர்ப்போம். ஒரு கரவாலை வளைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் 50,000 60,000 ரூபா வரைக்கும் செலவு வரும். இப்போ புயல் இது கிடக்கிறனால பாடு சரியில்லை. 2 மாதமாக வளைச்சி எல்லாத்துக்குமே நடத்தில் தான் போகுது. இன்றைக்கி 60,000 ரூபாய்க்கு வளைச்சி இன்றைக்கி வெறும் 15,000 ரூபாய்க்கு தான் மீன் கிடந்திருக்கு. ரொம்ப நட்டத்தில் போயிட்டுருக்கு. பாடு எதுவும் சரியில்லை. இன்னொன்று என்னென்னு சொன்னால் சரியாக வந்து தூத்துக்குடி போட்டுகளும் விசைப்படகும் நம்ம மூக்கையூர் விசைப்படகும் வந்து இந்த கரை இழுக்கிறனால எங்கள் தொழில் ரொம்ப பாதிப்பாகுது. இதை சம்மந்தமாக நேற்று மீன்துறை உதவி இயக்குநர்கிட்ட வந்து முறையிட்டிருக்கு. அவர் உடனடியாக வந்து மூக்கூரில் வந்து சம்மந்தப்பட்ட ஓனர்களை சந்தித்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ட்டு மீன்துறை இயக்குனர் நேற்று சொல்லியிருக்காப்புல. ஆனால் அவங்க வந்து நைட்டு நேரங்களில் வந்து அடிக்கரையில் வந்து இழுக்கிறதுனால காலையில் வந்து நாங்கள் வளைக்க போகும்போது கரவாலை தோணிகளுக்கு வந்து பாடு வர்றதில்லை. இதனால் வந்து ரொம்ப அரசு வந்து ஏற்கனவே வந்து முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் இருக்கும்போது 3 மைலுக்கு அப்பால் தான் எந்த போட்டுமே இழுக்கணும், அதுக்கு கரை இருக்கக்கூடிய விசைப்படகுகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் சொல்லிட்டு முன்னால் இருந்த விஜயகுமார் சார் கலெக்டராக இருக்க போகும்போது அவர் ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அந்த உத்தரவு என்னென்னு கேட்டால் அந்த உத்தரவாக தான் இருக்குது. அந்த உத்தரவுகளையும் மீறி மக்கள் அதாவது 8 முட்டை அளவுக்கு வந்து கரை வழியை இழுத்து அந்த அந்த நண்டு வலை வத்தையெல்லாம் அந்த சின்ன வத்தையெல்லாம் வந்து கரை வழியை வலை இழக்குவாங்க. அதையெல்லாம் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணிடுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நாளடைவில் இந்த தொழில் இயங்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பேர் வந்து கரவாலை தோணி சம்மாட்டிமார் செயலாளர். என்னுடைய பேர் வந்து அலி புட்டோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.